நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய கடைசி திரைப்படமான 173வது திரைப்படத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் தயாரிக்க போகிறாங்க. அவருடைய ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி வழியாக இந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் ஓகே அப்படின்னு இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி சின்னதாக வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா ஏற்கனவே நம்ம விஜய் அண்ணா அரசியலுக்கு போகிறேன்ட்டு அவரும் சினிமா விட்டு போயிட்டாரு. இப்போ இவரும் இவருடைய கடைசி படத்தை அறிவிச்சிட்டாரு. ஸோ என்னுடைய மைண்ட் வைஸு என்னடா ஆளாளுக்கு என்னை விட்டுட்டு போகிறீங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்கும். என்னதான் இது நம்ம ரஜினி அவர்களுடைய கடைசி திரைப்படமாக இருந்தாலும் இது ஒரு வருத்தமாக இருக்குங்கிறத விட இது இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. சுந்தர் சி அவர்கள் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து இவர் விலகினதுலேருந்தே ஸோ இந்த படத்தை பற்றின அந்த ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினி அவர்கள்கிட்ட இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஸோ தன்னுடைய கடைசி படத்தை ஒரு ஃபீல் குட், ஒரு என்கேஜிங் பண்ணுற ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபிலிமாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு நம்ம மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போட போகிறாங்க. ஸோ பாட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி இந்த படத்துடைய டைரக்டராக சிவி சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வச்சு டான்னு ஒரு சூப்பரான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினி அவர்களுடைய மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கடைசி படம் ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஸோ சுந்தர் சி அவர்கள்கிட்ட அப்போதைக்கு அவர் கேட்ட மாதிரியான கான்செப்ட் இல்லாதனால தான் சுந்தர் சி அவர்கள் விலகி இருக்கிறாரு. ஸோ இதனால் சுந்தர் சி ஒரு டைரக்டர் இல்லை, அவருக்கு வேலை தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் இல்லை. அவரும் ஒரு சூப்பரான பெஸ்ட்டான டைரக்டர் தான். ரஜினி அவர்களுக்கு அந்த கண் கலங்க வைக்கிற ஒரு சென்டிமெண்ட் எமோஷனுங்கிறது ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ஸோ சிவி சக்கரவர்த்தியோடைய அந்த டான் படமும் பார்த்தீங்கன்னா அதோடைய மெயின் கோர் கதை பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகனுக்குள் உண்டான ஒரு எமோஷன் தான். ஸோ டான் படம் மாதிரியே ஒரு என்கேஜிங்காக காமெடியாக ப்ளஸ் கோர் எமோஷ்னல் கான்செப்டை மெயினாக வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார்னா கண்டிப்பாக அது தலைவருக்கு வேறு லெவல் ஹிட் அடிக்கும்.